தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு செல்லும் முதலீடுகள். தாவேக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு திமுக ஆட்சியில் போடப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கான முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்று விட்டது. இதன் பின்னணி என்ன? எப்படி எல்லா முதலீடும் ஆந்திராவுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு செய்திகளை நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. திமுக தரப்புல இருந்து இந்த செய்திகள் தொடர்ச்சியாக பரப்பப்படுகிறது. முதல்ல ஏஎம்சி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மொசைகான் ஷிப் பில்டர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ராயல் என்ஃபீல்டு அவங்க 2200 கோடி ரூபாய் ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஊசெங் அப்படிங்கிற காலனி உற்பத்தி தொழிற்சாலை தென்கொரிய நிறுவனம் அவங்களும் ஆந்திராவுக்கு போயிட்டதா சொல்றாங்க. இது எல்லாமே தாவேக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் நடந்தது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா? உண்மையிலேயே தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் அனைத்தும் ஆந்திராவுக்கு சென்று விட்டதா? இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலை பத்தியும் நான் இதுல பேசியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை நீங்க பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 5ஆம் தேதி, இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையான பிசினஸ் லைன் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அந்த செய்தியை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதே பத்திரிகை இதே போன்ற இது குறித்தான முக்கியமான செய்தியை 8 மாசத்துக்கு முன்னாடி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது அந்த செய்தி வெளியிடுறாங்க. இப்போ விஜய் அவர்கள் சிஎம்மா இருக்கிறாரு, அப்போ ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருந்தாங்க. அன்னைக்கு வந்த செய்திக்கும் இன்னைக்கு வந்த செய்திக்கும் இடையில என்ன வேறுபாடு? ஏன் 2 நாளைக்கு முன்னாடி வந்த இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. இது மட்டும் இல்லாம கடந்த மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையான தி ஃபெடரல் மே 16ஆம் தேதி ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அதுக்கு பிறகு மே 22ஆம் தேதி இன்னொரு செய்தி வெளியிடுறாங்க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது வெளியிட்ட பிசினஸ் லைன் செய்தியும் விஜய் முதலமைச்சரானதுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்த 3 முக்கியமான செய்திக்கும் இடையில மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. உண்மையிலேயே பிசினஸ் லைன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன? அது மட்டும் இல்லாம விஜய் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு ஃபெடரல் பத்திரிகை கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. இவர் மட்டும் இல்ல, திமுகவில இருந்து பல பேர் இந்த தகவல்கள் தொடர்பாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 15,000 கோடி போயிடுச்சு, 20,000 கோடி போயிடுச்சு, 35,000 கோடி போயிடுச்சு அப்படின்னு தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்லிடுறேன். திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. அது என்ன நெரேட்டிவ்? தாவேக புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தது. அவங்களுக்கு பதிலாக ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி இவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத இவங்க கிட்ட போயிட்டு ஆட்சி பொறுப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகள் என்னவா இருக்கும்? தமிழ்நாடு எவ்வளவு சீரழியும் தெரியுமா? தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி போகும் தெரியுமா? அப்படின்னு ஏற்கனவே திமுக தரப்புல இருந்து நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. அப்போ தமிழ்நாடு பின்னோக்கி போகிறது, தமிழ்நாடு சீரழிகிறது, நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு இருந்த தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமா கீழறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்களை எப்படி நம்ப வைக்கிறது? அதற்கு சில சம்பவங்கள் வேணும் இல்லையா? இதெல்லாம் நடந்ததுன்னா தானே தமிழகம் பின்னோக்கி வருகிறது அப்படிங்கிறது தெரியும். சும்மா நீங்க தமிழகம் பின்னோக்கி வந்துருங்க, ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மக்கள் நம்புவாங்களா? அப்போ அவர்களுடைய கூற்றுக்கு, அவங்களுடைய அந்த பிரச்சாரத்திற்கு சில ஆதாரங்கள் வேணும். அப்படிப்பட்ட ஆதாரங்கள் தான் இவங்க சொல்றது. தமிழ்நாட்டில இருந்து 15,000 கோடி முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு, 2200 கோடி முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு, இந்த கம்பெனி அங்க போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆதாரம். இப்ப நீங்க ரெண்டையும் சேர்த்து பாருங்க. ஒரு பக்கம் தமிழகத்திலிருந்து முதலீடுகள் ஆந்திராவுக்கு போகிறது அப்படிங்கிற செய்திகளை நீங்க பாக்குறீங்க. இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்றாங்க? ஒண்ணுமே தெரியாதவங்க கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா தமிழகம் பின்னோக்கி போயிடும், தமிழகம் சீரழிந்து விடும், தமிழகம் நம்பர் 1 மாநிலத்திலிருந்து கீழே இறங்கிடும் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தையும் இந்த செய்திகளையும் நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களுக்கு நிஜமாவே பயம் வந்துடும். என்னப்பா ஒண்ணுமே தெரியாதவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டோம் போல இருக்கே, இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். சோ இதுதான் நெரேட்டிவ். இதை பேசி பேசி அவங்க உண்மையாக்குவாங்க. பாஜகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக இப்படித்தான் நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் சரி. உதாரணத்துக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அது எந்த நிதி, எந்த வருஷம் வர வேண்டியது, ஜிஎஸ்டி பணமா இல்ல வேற ஏதாவது நிதி பகிர்வா, எதுவுமே தெரியாது. மத்திய அரசு நிதி கொடுக்கல, அவ்வளவுதான். அதை திரும்ப 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 சொல்லி மக்கள் நம்பிட்டாங்க. இன்னைக்கு பாஜக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? மத்திய அரசு நிதி கொடுக்கல. ஆமாங்க, தமிழ்நாடு அரசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க, ஸ்டாலின் எவ்வளவோ கஷ்டப்படுறாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்துவதுதான் திமுகவுடைய நோக்கமாக இருந்தது. அதுல அவங்க வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த சமயத்திலும் மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி கொடுத்திருக்கு, மாநில அரசாங்கத்துக்கு எந்த விதமான பெண்டிங்கும் இல்ல, எல்லா நிதியும் அவங்க கொடுத்திருக்காங்க, இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோட எத்தனையோ வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம். இப்பவும் திமுக சொல்லக்கூடிய இந்த பொய்கள், அதாவது தாவேக ஆட்சி மேல், விஜய் மேல் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்கள் அப்படிங்கிறத ஆதாரத்தோட நம்ம இப்ப பதிவு பண்றோம். நம்ம இதை செய்யறதுனால நான் விஜய்க்கு ஆதரவாவோ இல்ல தாவேக ஆட்சிக்கு ஆதரவாவோ மாறிடல. இங்க என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய பொய்களை ஆரம்பத்திலேயே நீங்க உடைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பொய்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீங்க, திமுகவுக்கு தான் அது சாதகமாக முடியும். அதனால நம்ம கண்ணு முன்னாடி திமுக பொய் சொல்ற போது அதை கண்டிப்பாக உடைக்கணும். உண்மை என்ன அப்படிங்கிறத மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். என்னோட வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பாங்களோ அவங்களுக்காக அந்த உண்மை போய் சேரும்.
திமுகவுடைய இந்த அரசியலும் போய் சேரும். எப்படி இவங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்றாங்க, எப்படி எதிர்க்கட்சிகளை வந்து பொய் பிரச்சாரத்தின் மூலமாக வீழ்த்துகிறார்கள் அப்படிங்கிற அந்த அரசியல் நிறைய பேர் மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா இங்க இவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன் வந்து இவங்க பொய் சொல்றாங்க, இது பொய்ன்னு அவங்களுக்கும் தெரியும், ஆனாலும் திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து விஜயை பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்ததை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவங்களுக்கு என்னப்பா தெரியும், இவங்க எப்படிப்பா ஜெயிச்சாங்கன்னு இன்னும் சந்தேகத்தோட பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெறுப்பு, விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு மனநிலையில அவங்க இந்த செய்தியை உடனே நம்புவாங்க. எந்த கேள்வியும் கேட்காம நம்புவாங்க. ஏன்னா எனக்கு விஜய் பிடிக்காது, அவங்க எப்படியும் சரியா ஆட்சி பண்ண மாட்டான் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கிற போது அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது அப்படின்னா நான் உடனடியாக அதை நம்புவேன். இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. இதேதான் பாஜகவுக்கும். பாஜகவை பிடிக்காதவர்கள் இங்க நிறைய பேர் இருப்பாங்க. மோடி சரியில்லைங்க, மத்திய அரசாங்கம் சரியில்லைங்க, வேஸ்ட்டுங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இங்க திமுகவுடைய பிரச்சாரத்தை பார்த்து பார்த்து அதை உண்மை என்று நம்பியவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. மோடி அவங்களுக்கு பிடிக்காது, பாஜகவுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, பாஜகவை பிடிக்காது அப்படிங்கிற போது அவங்களுக்கு மத்தியில ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு செய்தி உள்ள வரும்போது அவங்க அதை உடனடியா நம்புவாங்க. ஆமா ஆமா இவங்க கண்டிப்பா செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு உடனடியா நம்புவாங்க. சோ இதுதான் வந்து திமுகவுடைய பலம். அதிமுகவுக்கும் இதே மாதிரி தான் செஞ்சாங்க, பாஜகவுக்கும் இதே தான் செஞ்சாங்க. இன்னைக்கு அதே ஃபார்முலா தான் விஜய்க்கும். அவங்களுடைய டார்கெட் யாரு? விஜயை பிடிக்காதவர்கள், விஜயுடைய ஆட்சியை பிடிக்காதவர்கள், விஜயுடைய வெற்றியை விரும்பாதவர்கள் அல்லது ஆச்சரியப்படுபவர்கள். இவங்கெல்லாம் என்னப்பா செய்ய போறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தோட இருக்கிறவங்க, இவங்க தான் இவங்களுடைய டார்கெட். அப்போ இந்த செய்தி வந்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, நம்ம ஏதோ தெரியாத ஆள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டோம், இது வேஸ்ட், இவங்க இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி உங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும். நீங்க உடனே வந்து இந்த ஆட்சி போகணும், இந்த ஆட்சிக்கு எதிராக மாறுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. உங்க மனசுக்குள்ள முதல்ல வர்றது என்ன? அதிருப்தி. அதை வந்து வெற்றிகரமா திமுக என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. மக்கள் மனசுக்குள்ள இந்த ஆட்சி மேல ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது. நல்லா செய்வாங்க நினைச்சு ஓட்டு போட்டேன்ப்பா, ஆனா என்ன இப்படி செய்யறாங்க அப்படிங்கிற அதிருப்தி. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதற்கு பிறகுதான் அவங்க மேல அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் மூலமாக இந்த ஆட்சி போயே ஆகணுங்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவதற்கான முதல் படி இதுதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய துறைகள்ல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இந்த அரசியலை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து பொய் அப்படின்னு நம்ம எப்படி நிரூபிக்கணும்? சோ திமுகவுடைய பிரச்சாரம் என்ன? தமிழகத்துல தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 35,000 கோடி மதிப்பிலான முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்று விட்டது அல்லது பக்கத்து மாநிலத்துக்கு சென்று விட்டது அப்படிங்கிறது தான். ஆனா இதுல சில மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்லாம் உண்மையிலேயே தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போச்சா, இல்ல திமுக ஆட்சியில இருந்த போதே போச்சா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. இவங்க குற்றம் சாட்டுகிற அனைத்து ப்ராஜெக்டுகளும் திமுக ஆட்சியில் இருக்கிற போதே ஆந்திராவுக்கு போயாச்சு. ஆனா அதை மறைத்து இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க, விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை, ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுடைய டார்கெட் யாரு? விஜயை பிடிக்காதவர்கள், விஜய் ஆட்சியை விரும்பாதவர்கள், விஜய் ஆட்சி மேல நம்பிக்கை இல்லாதவர்கள். இவங்கெல்லாம் தான் வந்து இவங்களுடைய டார்கெட். ஏன்னா இந்த செய்தி வந்த உடனே நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சார். அவர் வந்து விஜய் கட்சிக்கு எதிரானவர் கிடையாது, அவர் ஒரு நடுநிலையாளர். ஆனா அவர் இதை அனுப்பிச்சு ரொம்ப அதிர்ச்சியோட என்கிட்ட கேட்டார், என்னங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவங்க தான் வந்து இவங்களுடைய டார்கெட். சோ இந்த நெரேட்டிவ் பிரச்சாரம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, விஜய் ஆட்சிக்கு வந்து கரெக்டா ஒரு வாரத்திலேயே வந்து இந்த நெரேட்டிவ் அவங்க செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மே மாசம் 16ஆம் தேதி முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு ட்வீட் போடுறாரு. நம்ம எதை நினைச்சு பயந்தோமோ அது நடந்துருச்சு, நம்ம எதை நினைச்சு பயந்தோமோ அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொருள்பட அவர் அந்த ட்வீட்டையே அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. ஒரு பதிவு போடுறாரு. அதுல வந்து ஏஎம்சிஏ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போயிடுச்சு, அதனுடைய மதிப்பு 15,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி, அதுக்காக நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்ன பண்ணோம், எது பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் அவருடைய சுய புராணத்தை எல்லாம் பாடி அவர் பதிவு போடுறாரு. சோ அந்த டைம்லயே வந்து டிஆர்பி ராஜா சொன்னது போய், இந்த ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போனதற்கும் தாவேக ஆட்சிக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கறத நம்ம ஆதாரத்தோட பதிவு செஞ்சிருந்தோம். அதை செஞ்சே கிட்டத்தட்ட வந்து 15-20 நாள் ஆச்சு. ஆனாலும் இந்த காணொலியில அந்த நபர், இந்த குறிப்பிட்ட நபர் அந்த ப்ராஜெக்டை பத்தி பேசி அந்த ப்ராஜெக்ட் போனதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு அவரு நிறுவறாரு. அந்த ஏஎம்சிஏ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போனது பத்தின நியூஸ் மே மாசம் 7ஆம் தேதியே வந்துருச்சு. ஆனா மே மாசம் 10ஆம் தேதி தான் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு தான் அமைச்சர்கள் எல்லாம் பதவி ஏற்கிறாங்க. அப்போ விஜய் பதவி ஏற்பதற்கு முன்னாடியே ஆந்திராவுக்கு போன ஒரு ப்ராஜெக்ட் எப்படி, அப்போ விஜய் பதவி ஏற்பதற்கு முன்னாடியே ஆந்திராவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போனதுக்கு விஜய் எப்படி பொறுப்பாவாரு? என்னுடைய கேள்வி சிம்பிள் தானே. இதுல அரசியல் கலப்பெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு விஜய் பிடிக்காம போலாம், இல்ல விஜய் ரசிகரா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா உண்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த உண்மை என்ன? விஜய் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போயாச்சு. அப்படி இருக்கிற போது அந்த ப்ராஜெக்ட் போனதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு திமுக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அதுதான் அவங்களுடைய நெரேட்டிவ். அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா இதை செட் பண்ண பாக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் முதல் பொய் அதுதான்.
அதையும் நம்ம வந்து ஆதாரத்தோட அன்னைக்கே பேசியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம், Facebookல யூடியூப்ல நீங்க தாராளமா பார்க்கலாம். அது வந்து விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் பார்த்தாங்க, அதுக்கு எத்தனை பேர் பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த டைம்லயும் அமைச்சர் கீர்த்தனாவாகட்டும் இல்ல வந்து முதலமைச்சர் இந்த தாவேக அரசு தரப்பாகட்டும் இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான விளக்கமும் கொடுக்கல அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே பதிவு பண்றேன். திமுகவுடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க விளக்கம் சொல்லாம போனீங்க அப்படின்னா பாதிப்பு உங்களுக்கு தான், எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு திமுக ஆட்சியிலேயே வந்து ஆந்திராவுக்கு போன ஒரு ப்ராஜெக்ட் தாவேக ஆட்சியில தான் போச்சுன்னு பொய்ய சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்தில் 15,000 கோடி ப்ராஜெக்டை தாரை வார்த்த விஜய் அப்படின்னு பிரச்சாரமே பண்ணிட்டாங்க. இந்த டைட்டில்ல எத்தனை பேர் வந்து திமுக சார்பில் வீடியோ போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்க. திமுக ஐடி விங் தீயா வேலை செஞ்சது அந்த டைம்ல, அது எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருந்தேன். எவ்வளவு பேர் வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல, Facebookல, யூடியூப்ல, எக்ஸ்ல அத்தனை பேர் பேசியிருக்காங்க. ஆனா இதற்கெல்லாம் என்ன பதிலடி வந்தது நம்மளுக்கு சரியா தெரியல. அரசு தரப்புல இருந்து எந்த பதிலடியும் இல்லை. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க, அதற்கு பிறகும் சில தொழிற்சாலைகள் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஒவ்வொரு நியூஸா வருது. அந்த ஒவ்வொரு நியூஸ் வரும்போதும் திமுக தரப்புல இருந்து இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு முதலீடா போயிட்டு இருக்குங்க, நம்ம கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்குங்க, தமிழ்நாடு எப்படி இந்த மாநிலம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டி இந்த ஆட்சி மேல ஒரு அதிருப்தி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தீயா வேலை செய்யறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாசேகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, MDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அது வந்து 30,000 கோடி ரூபாய் முதலீடு. அந்த முதலீடை இன்னைக்கு தமிழ்நாடு இழந்துருச்சு. அதற்கு காரணம் தாவேகா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. இவங்களாலதான் இந்த முதலீடு அங்க போயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க கேட்டதை அவங்க பண்ணி கொடுக்கல, அதனாலேயே வந்து அங்க போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. நம்ம உடனே வந்து அந்த மாசேகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அதை பத்தின விவரங்களை தேடி எடுத்தோம். முதல்ல வந்து இதற்கு காரணமாக இருந்தது, அதாவது திமுக இந்த குற்றச்சாட்டை சொல்வதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டிகல். அது என்ன, ஹிந்து பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிகல். அந்த பேப்பர்ல டைட்டிலே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா புஷ்ட் அவே. புஷ்ட் அவேனா என்ன, தமிழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முதலீடு, இங்கிருந்து நம்மளே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட கம்பெனி ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டில் அப்படி, ஆனா அந்த ஆர்டிக்கலை முழுசா படிச்சீங்க அப்படின்னா அதுலயே வந்து இந்த முதலீடு ஏன் ஆந்திராவுக்கு போச்சு அப்படிங்கிற கதை அதுலயே இருக்கு, காரணம் அதுலயே இருக்கு. இந்த நிறுவனம் தமிழக அரசோட செப்டம்பர் மாசம் 2025 ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க, MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். MOU போடுறதுனாலேயே அந்த நிறுவனம் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி தமிழக அரசும் அந்த நிறுவனத்துக்கு தேவையான சலுகைகளை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. MOU அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல ஆமா நாங்க வரோங்க இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அது. அதனாலதான் நம்ம வந்து திமுக ஆட்சியிலேயே நீங்க வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தமா போட்டுட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனி எல்லாம் எங்கயா அப்படின்னு கேட்டா அதுக்குத்தான் வந்து முன்னாள் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா என்ன பண்ணாரு, வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த MDL நிறுவனம் வந்து ஒரு PSU, பப்ளிக் செக்டர் யூனிட், மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனம். அவங்க வந்து தமிழக அரசோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறமா தமிழக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா தென்கொரிய நிறுவனமான ஹூண்டாய், அவங்களும் வந்து இந்த ஷிப் பில்டர்ஸ், இந்த கப்பல் கட்டும் தொழில் பண்றவங்க, அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது வந்து MOU கிடையாது, அதுக்கு பேர் வந்து EBCA, எக்ஸ்க்ளூசிவ் பிசினஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். அதுல அந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த தொழில் பண்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, முன்னுரிமை கொடுப்பது, தேவையான சலுகைகளை கொடுப்பது, இதெல்லாம் வந்து சேர்ந்ததுதான் அந்த EBCA அக்ரிமெண்ட். அந்த EBCA வந்து ஹூண்டாய் அப்படிங்கிற நிறுவனத்தோட அவங்க கையெழுத்து போடுறாங்க தமிழக அரசு, அப்போதைய திமுக அரசு. இப்போ இந்த ஹூண்டாய் நிறுவனமும் கப்பல் கட்டும் தொழில் பண்றவங்க, MDL நிறுவனமும் கப்பல் கட்டும் தொழில் பண்றவங்க, ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க, நாங்க வந்து முதலீடு பண்றோம்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு 40,000 கோடி, இவங்க வந்து ஒரு 30,000 கோடி. அப்போ நீங்க ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் கூடுதல் முக்கியத்துவம், கூடுதல் சலுகைகள் கொடுத்தா இந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க? இதுதான் சிம்பிள் லாஜிக். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அப்ப தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஹூண்டாய் அப்படிங்கிறது மல்டிநேஷனல் கம்பெனி, கொரியன் நிறுவனம், அவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, குளோபல் ரீச் இருக்கு, அவங்க இங்க வரட்டும், தமிழ்நாட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூடுதல் சலுகைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயம் தான், யாரும் மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல அந்த MDL நிறுவனத்தை கைவிட்டு விட்டார். இப்ப MDL நிறுவனம் என்ன பண்றாங்க, இவங்க வந்து அந்த EBCA அக்ரிமெண்ட் போட்ட உடனே என்ன இப்படி பண்றாங்க, நம்மளும் அதே தொழில் தானே பண்றோம், அவங்களுக்கு மட்டும் சலுகைகள்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வியை தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கேட்கிறாங்க. பட் எந்த பதிலும் இல்லை. அதற்கு பிறகுதான் இந்த MDL நிறுவனம் என்ன பண்றாங்க, ஆந்திரா கவர்மெண்ட் அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா அந்த பக்கமும் துறைமுகம் இருக்கு, அந்த பக்கமும் கடல் சார்ந்த பகுதிகள் இருக்கு. ஆந்திரா ஏற்கனவே வந்து யார் வந்தாலும் வாங்கன்னு சிவப்பு கம்பளை விரிச்சு எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவா வந்து வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஏன்னா சந்திரபாபு நாயுடு இருக்காரு, அந்த நாரா லோகேஷ் அவர் தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அவர் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த MDL நிறுவனத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சலுகைகளையும் ஆந்திரா அரசாங்கம் வந்து உறுதி கொடுக்குறாங்க. உடனடியா வந்து அங்க சைன் பண்றாங்க.
எம்டிஎல் நிறுவனமும் ஆந்திராவுக்கு போயாச்சு. அவங்க போய் அங்க 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருந்த நடைமுறை. தமிழக அரசாங்கம் எம்டிஎல் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டாலும் அவர்களை விடவும் ஹூண்டாய் நிறுவனம் தான் சிறந்தது, அதுல அதிக முதலீடு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு ஹூண்டாய் நிறுவனத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அப்ப அதை பார்த்த எம்டிஎல் என்ன பண்றாங்க, எப்ப நீ அவங்களோட தொழில் பண்ணிக்கோ, நான் வேற இடம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற இடம் போயிட்டாங்க. அவங்க ஆந்திராவுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டார்கள். இதுதான் நடந்த விஷயம். இதுல தாவேகாவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? கீர்த்தனா நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? அதாவது திமுக அந்த இபிசி ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, அந்த நிறுவனத்திற்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா நேத்து விசிட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி ஆர்டிகல் போட்டிருக்காங்க. நாங்க இந்த மாதிரி இந்த தொழில் இங்க வரப்போகுது, தூத்துக்குடிக்கு வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுக ஆட்சியில் கொண்டு வந்த இந்த ஹூண்டாய் நிறுவன திட்டத்திற்கு தாவேகா ஸ்டிக்கர் அடிச்சிட்டாங்க. திமுக ஆட்சியில இந்த எம்டிஎல் நிறுவனம் வெளியேறிச்சு இல்லையா, அதற்கு தாவேகா தான் காரணம் அப்படின்னு திமுக ஸ்டிக்கர் அடிச்சிட்டாங்க. எப்படி பாருங்க, இவங்க 2 பேரும் ஸ்டிக்கர் அடிச்சு தான் விளையாட்டு இருக்காங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆந்திராவுக்கு முதலீடு போயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுல எந்த விதமான உண்மையும் இல்லை. ஏன்னா இந்த சம்பவம்லாம் நடந்தது டிசம்பர் மாசம் 2025. செப்டம்பர் மாசம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர்ல ஹூண்டாய் நிறுவனத்தோட தமிழக அரசு ஒப்பந்தம் பண்றாங்க. அப்பவே எம்டிஎல் நிறுவனம் வெளியில போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு ஆந்திர அரசாங்கத்தோட பேசி அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அவங்க நிறைய சிட்டிங் உட்காந்து பேசி இடம் பார்த்து எல்லாம் பண்ணி இதுக்கெல்லாம் டைம் வேணும் இல்ல, அப்ப அவங்க பண்ணிட்டாங்க. 2 நிறுவனம் வந்திருக்கு, அதுல எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். விட்டு போன நிறுவனம் அவங்களுக்கு எது பெஸ்ட்னு அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் நடந்தது. இது முதல் குற்றச்சாட்டு. அடுத்தது இந்த ஹூசேங் அப்படிங்கிறது தென்கொரிய நிறுவனம், காலனி உற்பத்தியகம். இந்த செப்பல், ஷூஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க. அவங்க தூத்துக்குடி பக்கத்துல 1700 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு தொழிற்சாலை அமைக்க போறதா தகவல் வந்தது. அதற்கு பிறகு இப்போ அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போயாச்சு. தமிழ்நாட்டுக்கு வரைய சொன்னது உண்மைதான், ஆந்திராவுக்கு போனது உண்மைதான். ஆனா இதெல்லாம் எப்ப நடந்தது? போன வருஷம் நவம்பர் மாசமே நடந்து முடிஞ்சிச்சு. இதான் உண்மை. நவம்பர் 2025 இந்த ஹூசேங் தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போயாச்சு. அதற்கு ஆதாரம் வேணுமா? டிஆர்பி ராஜா சொன்னதே இருக்கு. டிஆர்பி ராஜா அந்த சமயத்துல பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த ஹூசேங் நிறுவனம் தமிழ்நாட்டோட எம்ஓயு சைன் பண்றாங்க. சைன் பண்ணதுக்கு அப்புறமா ஆந்திர அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இலவச நிலம் கொடுக்குறாங்க, விண்டோ அப்ரூவல் எல்லாத்தையுமே வேகமா முடிச்சு தரோம், உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்ததுனால அந்த ஹூசேங் நிறுவனம் அதே மாதிரியான சலுகைகளை தமிழக அரசாங்கத்திடம் எதிர்பார்த்தது. வியாபாரம்னா அதானே, எது எங்க பெஸ்டா கிடைக்குதோ அதானே நம்ம வாங்குவோம். அதே தான் அவங்களும் பண்றாங்க. நான் முதலீடு பண்றேன், எனக்கு அவங்க ஃப்ரீ லேண்ட் கொடுக்குறாங்க, நீங்களும் கொடுக்குறீங்களா அப்படின்னு தமிழக அரசாங்கத்தை கேட்கிற போது டிஆர்பி ராஜா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அந்த ஹூசேங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயாச்சு. அந்த சமயத்துல இதை பற்றி பேசிய டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க பாட்டம்ல இருக்கிறதுக்காக நாங்க போட்டி போடல, இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தெல்லாம் முதலீடுகளை ஏற்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ராஜா பேசினார். அப்போ திமிர்த்தனமா தான் பேசியிருக்காரு. இந்த ஆதாரம் மட்டும் கிடையாது. அன்னைக்கு இந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்றதை அடுத்து அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுவும் பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனுடைய ஆதாரத்தையும் நான் காமிக்கிறேன். இது எப்ப நடந்தது? நவம்பர் மாசம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இது நடந்து முடிஞ்சு 8 மாசம் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த நிறுவனத்தோட பேரை போட்டு 1700 கோடி போச்சுங்க. இங்க பாருங்க, விஜய்க்கு நீங்க ஓட்டு போட்டதுனால விளைவை பாருங்க அப்படின்னு சொல்லி மக்களோட மண்டையை கழுவிட்டு இருக்கு திமுக. அப்ப இது பொய் தானே. தொடர்ச்சியா இப்படி பொய் பேசிட்டு இருக்கிற போது இதை எப்படி நம்ம வேடிக்கை பார்க்க முடியும்? உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இதுதான் உண்மை. அடுத்ததாக இந்த ராயல் என்ஃபீல்டுக்கு சென்னையிலேயே 2-3 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் மோட்டார் பைக்குகள் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கு. அவங்க இப்போ எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ற போது என்ன பண்றாங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிட்டுகளுக்கு கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை விட்டு முதல் தடவையாக அவங்க வெளியில போறாங்க. எங்க போறாங்க? ஆந்திராவுக்கு போறாங்க. ஆந்திராவில் போயிட்டு ஒரு யூனிட் போடுறாங்க. அதுக்கு 2200 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதை இவங்க தக்க வச்சுக்க முடியாதா? என்ன பண்றாங்க? அமைச்சர் கீர்த்தனாம்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்துறாங்க, இதை கூட அவங்க பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதலீடும் தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நடந்து விட்டது. அதற்கும் ஆதாரம் இருக்கு, நீங்களே பாருங்க. ராயல் என்ஃபீல்டு டு செட் அப் 2200 crore யூனிட் இன் ஆந்திரா, எக்ஸ்பேண்ட் அவுட் சைட் தமிழ்நாடு. இந்த செய்தி எப்ப வந்திருக்கு? மே மாசம் 7ஆம் தேதி 2026. மே மாசம் 7ஆம் தேதி விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரா? மே 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வருது. மே 10ஆம் தேதி தான் முதலமைச்சர் ஆகிறாரு. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு தான் அமைச்சர்கள் வராங்க. அப்புறம் இந்த படியை தூக்கி எப்படி விஜய் மேல போடுவீங்க? அப்ப இவங்க சொல்றது பொய் தானே. ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தை கோட்டை விட்டு விட்டார்கள், அது பொய். அதைத்தான் நம்ம அமலப்படுத்துறோம். இதுல இருக்கிறதுலே கூத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் ஆக்சுவலா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தது. அவங்க விரிவாக்கத்துக்காக ஆந்திராவுக்கு போறாங்க. அந்த நிறுவனத்துக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தமே இல்லை.
அந்த நிறுவனம் எப்பவுமே தமிழகத்துக்கு வந்து முதலீடு செய்ய போறோம்னு சொன்னதும் இல்ல, அவங்க அந்த MOU இதெல்லாம் சைன் பண்ணதும் கிடையாது. ஆனா அதையும் வந்து இவங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்தி, அதாவது என்னன்னா ஆந்திராவில் யாரெல்லாம் தொழில் தொடங்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு அது எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது அங்க போயிடுச்சுக்க அப்படின்னு சொல்லி மொத்தமா சொல்லி முடிக்கிறாங்க. அப்படித்தான் ஆயிருக்கு இந்த கதை. அந்த நிறுவனம் தெலுங்கானால இருந்து ஆந்திராவுக்கு போறாங்க, விரிவாக்கத்துக்காக போறாங்க. ஒன்னும் மாத்தல, தெலுங்கானாலையும் கம்பெனி இருக்கு, இப்ப ஆந்திராவில போய் எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ண போறாங்க. அதை எடுத்து இந்த லிஸ்ட்ல சேர்த்து பாருங்க, 1700 கோடி ரூபாய் முதலீடு போயிடுச்சுங்க, எல்லாம் இவங்களால தாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த ஆதித்ய பிர்லா குரூப், ஹிண்டால்கோ, அவங்களுடையதும் அவங்க தமிழ்நாட்டுக்கு வரதாவோ இல்ல தமிழ்நாட்டோட MOU சைன் பண்ணதாவோ இல்ல தமிழ்நாட்டுல முதலீடு செய்ய போறதாவோ எந்த விதமான செய்திகளும் கிடையாது. செக் பண்ணிட்டோம், ChatGPT கிட்ட கேட்டோம், கூகுள்கிட்ட கேட்டோம், எதுவுமே இல்லை. ஆனா அதுவும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. அப்போ இவங்க வந்து திட்டம் போட்டு இந்த ஆட்சி மேல மக்களுக்கு அவநம்பிக்கை வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்றாங்க. சோ இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். இதை நீங்க நம்புனீங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் அசிங்கம். ஏன்னா நம்மளை எவ்வளவு ஈஸியா முட்டாளாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. நீங்க ஏற்கனவே வந்து விஜய் கட்சிக்காரங்க வந்து பொய்யா பிரச்சாரம் பண்ணி ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்களே, அப்ப இவங்க செய்யறது என்ன? விஜய் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, 1 மாசம் தான் ஆயிருக்கு. அதை அவங்களோட ஆட்சி மேல அவநம்பிக்கை ஏற்படுத்துற அளவுக்கு இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த அதிமுக பாஜகவுக்கு எதிராக இவங்க இப்ப என்னவெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் உட்காந்து இதே மாதிரி தான் ஆதாரத்தை எல்லாம் எடுத்து போட்டு திமுகவுடைய பொய்களை எல்லாம் எடுத்து வச்சு பாருங்க, திமுக சொல்றது பொய், அதுக்கு ஆதாரம் இதுதான், மத்திய அரசாங்கம் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கு, இந்த திட்டத்துக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கு, இந்த திட்டம் அவங்களோடது, அவங்க திமுக பொய் சொல்லுதுன்னு இதெல்லாம் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். நம்ம சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சியை விட்டு போயிருச்சு, ஆனா தாவேகா வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு தாவேகாவுக்கு எதிராகவும் அதே ஃபார்முலால அடிக்கிறாங்க. அதனால மக்களுக்கு சொல்லிக்கூடியது என்னன்னா, திமுகவுடைய இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்கும் பிடிக்காது, அவரை நீங்க விரும்புறீங்க விரும்பல, அவர் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னே நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே திமுகவுடைய பொய் பிரச்சாரத்துக்கு பலியாகாது. விஜய் மேல உண்மையாகவே குற்றச்சாட்டு சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அவர் ஆட்சியை எதிர்த்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய வரும். ஏன்னா எந்த ஆட்சியாக இருந்தாலும் சில தவறுகள் நடக்கும். அதை வச்சு நம்ம அவருக்கு எதிராக அரசியல் பண்ணலாம், அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாம், இல்ல விஜய் வரவே கூடாதுன்னு நீங்க சொல்லலாம், அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுடைய உரிமை. ஆனா திமுகவுடைய இந்த பொய் பிரச்சாரத்துக்கு நீங்க பலியாகாது. இது எப்படி அவங்க சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு விஷயம் பண்ணி அதுக்கப்புறம் அதே மாதிரி தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி முதலீடுகள் போயிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே அடுத்து வரும் சில நாட்களில் திமுக தலைவர்கள் மேடையில பேசுவாங்க. உதயநிதி பேசுவார், ஸ்டாலின் பேசுவார், மற்ற தலைவர்கள் பேசுவாங்க. இந்த திமுகவுடைய இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க இல்லையா, திமுகவுடைய சொம்புகள் இருக்காங்க இல்லையா, டிவி விவாதத்துல பேசுவாங்க. ஒரு பக்கம் சொல்லிட்டு போவாங்க, சார் இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 35,000 கோடியை தமிழகம் இழந்து விட்டது சார், இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பதில் சொல்லுவீங்க? டிவி விவாதத்துல உட்காந்து யார் பதில் சொல்லுவாங்க? ஆனா அவங்க கேட்கிற கேள்வி மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் ஆகும். கேள்வி கேட்கறது ரொம்ப எளிது, ஒரு வரியில நீங்க கேட்டு போயிடலாம். பொய் சொல்றது ரொம்ப ஈஸி, ஒரே வரியில அந்த பொய்யை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதற்கான பதில் இப்படி உட்கார்ந்து விரிவா ஆராய்ச்சி பண்ணி தரவுகள் எடுத்து ஆதாரங்கள் எடுத்து உங்க முன்னாடி வச்சு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எத்தனை பேர் பார்ப்பாங்க? மிஞ்சி போனா என்னோட வீடியோவை 1000 பேர் 2000 பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு புதுசா பார்ப்பாங்கன்னு தெரியாது. எத்தனை பேருக்கு போய் சேரும்? விஜய் ரசிகர்களுக்கு, விஜய் தொண்டர்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த அரசியலை அவங்களாவது புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒன்னும் விஜய் கட்சிக்காரன் கிடையாது. நான் வந்து பாஜகவுக்கு ஆதரவா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ அண்ணாமலை ஆதரவா இருக்கேன். அண்ணாமலைக்கு ஆதரவா நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். அவருடைய ஆதரவா தான் நான் செயல்பட போறேன். எனக்கு வந்து விஜய் மேல வந்து ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. நான் விஜய் வந்து சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நடந்தது அரசியல. ஆனா அதற்காக வந்து விஜய் ஆட்சிக்கு வருவாருன்னு நானும் கணிக்கல. எல்லாரும் எப்படி தப்பா ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நானும் தப்பா சொன்னேன். ஆனா திமுக சொல்லக்கூடிய பொய்களை நம்பக்கூடாது. திமுக சொல்லக்கூடிய பொய்களை உடைக்கணும். ஏன்னா திமுக எதை சொன்னாலும் பொய் தான் சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாலும் உடனடியா அதை ஆராய்ஞ்சு அதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குற பழக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு. நீங்க என்னோட வீடியோவை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும், எத்தனையோ விஷயங்கள்ல திமுகவுடைய பொய்களை நான் அம்பலப்படுத்திருக்கேன். திமுகவுடைய அரசியலையும் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதை நீங்க நம்புனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம தான் முட்டாள். விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஒண்ணு முட்டாள் கிடையாது. அவங்க வந்து மாற்றம் வேணும்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த திமுகவும் அதிமுகவும் வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஒன்னும் முட்டாள் கிடையாது. அவங்க ஒரு ஆசைப்பட்டாங்க, அவர் நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா திமுகவுடைய இந்த பொய்களை நீங்க நம்புனீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க தான் முட்டாள், நான் தான் முட்டாள். அதனால தயவு செய்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்கோங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உண்மைகளை தயவு செய்து பரப்புங்க. தாவேகாவுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரியான பொய்களை சொல்லும் போது ஆரம்பத்திலேயே இதற்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா இதே தவறைத்தான் பாஜகவும் செய்தது. ஒரு திமுக வந்து ஒரு பொய் சொல்ற போது அதுக்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்காம அதை அப்படியே வளர விட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க பாட்டுக்கு வேற அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசியில திமுக சொல்றதுதான் உண்மைன்னு ஆயிடும். ஏன்னா அவங்க பேசி பேசி ஒரு பொய்யை 1,00,000 தடவை சொல்லி உண்மையாக்குற வித்த திமுகவுக்கு தெரியும்.
அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அல்லது அமைச்சர் கீர்த்தனா இவங்கெல்லாம் வந்து இந்த பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆதாரத்தோட பதில் சொல்லணும். எதிர்க்கட்சி கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, தப்பு இல்லை, உண்மை எடுத்து சொல்லுங்க. அந்த உண்மையை வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து, அதுவும் தாவேக்கா இன்னைக்கு உண்மையை சொன்னாங்கன்னா பாக்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க, ஏத்துக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. இந்த பீரியடை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா அப்படி இல்லைன்னா திமுக சொல்லக்கூடிய பொய்களை மக்கள் உண்மை என்று நம்ப ஆரம்பித்தால் நாளைக்கு நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் மக்கள் காதுல ஏறாது. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக மூளைச்சலவை பண்ணிடுவாங்க. எப்படி இன்னைக்கு பாஜகவை பத்தி எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்களோ, உண்மையவே சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்களோ, அந்த மாதிரி மக்களை டியூன் பண்ணிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க எல்லாம் இருக்கீங்க. சோ இந்த காணொளி பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.